அடுத்தபடியாக ஹாஜா ஷரீப் யாசினி அவர்கள் சிறிது நேரம் யாசின் அலி நாயகம் அவர்களை பற்றிய விஷயங்களை கூறுவார்கள். அதற்கு பின் கசையத்துல் அனுமதியாக சகைக்குரிய வாப்பநாயகம் அவர்களை மனதில் ஏந்தி எனது செய்திகளை ஆரம்பித்தேன். நாயகமே, உங்களுடைய சிரிப்புக்கு தான் இத்தனை பேர் மயங்கி இருக்கின்றோம். இந்த புன்னகை சிரிப்பை பார்க்கறதுக்காண்டியே பல இடத்துக்கு அவர்களை நாம் அணுக போயிருந்திருக்கின்றோம். ஒரு முறை காலையில் ஒரு 6:30 மணி இருக்கு, ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணோன்னே அழுக சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதற்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாப்பநாயகத்துக்கு போய் சிலோனில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ வாப்பா சொன்னாங்க, நாங்கள் பாப்பா நீங்கள் இந்தியா வரணும் அப்படின்னு சொல்ல போகும்போது, நாங்கள் வருவோம், ஆனால் எங்களை தயாராக நிலையில் நாங்கள் ஆக்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஃபோனில் என்கிட்ட சொல்லக்கூடியவர் வாப்பாவுடைய மறைவை அவர் சொல்லலை, அழுக சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. அதை கேட்டதை நம்மளாலேயும் அதை தாங்க முடியலை. அது இன்னும் நம்மளுக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் நமக்கு இருக்குது. அடுத்த ஃபோன் வருது, அதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி அடுத்தடுத்து ஃபோன் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வாப்பா நான் போகிறப்ப அந்த சொன்ன விஷயங்களை என்னால் மனசில் வச்சனால என்னால் பதில் சொல்ல முடியல. அந்த அவருடைய ஃபோனில் வரக்கூடிய அந்த, ஏன்னா நபிமார்களுக்கு குத்துக்குமார்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்படும் இந்த விஷயங்கள். அவங்க எப்போ மரணிக்கிறாங்க, எப்போ உதிக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துல வந்து பூமி வந்து என்ன செஞ்சான், மன்றாடிச்சான், யா அல்லாஹ், நபிமார்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மரணிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்ல போகும்போது அல்லாஹ் சொன்னாங்கன்னா, இந்த உலகம் அழியும் வரைக்கும் புத்துக்குமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதால் அதுக்கப்புறம் தான் அந்த பூமியை வந்து என்ன செஞ்சான், தன்னுடைய அதுவும் கும்புறதில் வந்து அடகுது. ஏன்னா இப்போ எப்படி நம்ம வாப்பநாயகத்துடைய கும்புறதில் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியலையோ, அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய கும்புறதில் அந்த பூமி அதனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்படி அந்த பூமி அதுக்கப்புறம் வந்து நான் தன்னை வந்து சமாதானப்படுத்திக்கிச்சான். அது மாதிரி புத்துக்குமார்களுக்கு இந்த மொழியாளர் நம்ம சொல்கிறாங்க, மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் கண்ணாடி போல் பார்ப்பார்கள் புத்துக்குமார்கள் அப்படின்னு சொன்னால், இதே வாப்பநாயகம் சொல்கிறாங்க, எங்கள் முறி என்ன செய்வாங்க, நம்மளை பற்றியே தவிர்த்து அவங்க வேறு எதையுமே நினைக்கிறது. ஒரு நாள் இரவு நைட்டு ஒரு 2-3 மணிக்குள்ளே இருக்கும், ஒரு சவுண்டு உள்ளேருந்து என்னான்னு பார்த்தோம்னா 2 கைகளை ஏந்தி வாப்பநாயகம் அவங்க சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் எங்களுடைய முறிவு பிள்ளைகள் ஆயிலையுமே அவங்களுடைய நன்றாக வைப்பாயாக அப்படின்ற நைட்டு 3 மணிக்கு அவங்க நம்மளுக்கு துவா செய்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு குத்துபை நம்ம இப்படி நம்ம கிடைச்சதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தவங்க நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம இருக்கணும். எனக்கு கொடுத்தது யாசின் நாயகத்துடைய அவங்கள பற்றி பேசக்கூடிய தலைப்பு. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீப காலத்தில் யாசின் நாயகம் வரப்போகும்போது அவங்க கூட வழிகாட்டுறதுக்காண்டி கூடவே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம புத்துக்குமார்கள் வந்து எப்பயுமே சாதாரண நம்மளை போன்ற மனிதர்கள் அவங்க நினைக்க போகும்போது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே வர்றது. அப்போ அவங்கள பார்த்துட்டு நான் எனக்கு பின்னாடி நின்றுருக்காங்க, நான் கவனிக்கலை. திரும்பி நான் அவங்களுக்கு வழி அமைச்சுட்டுன்னு பார்த்தா பாப்பா நான் பின்னாடி இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி பதஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ எதாவது மனசில் வச்சுட்டு பாப்பா நான் ஊருக்கு போகும்போது கேட்குறேன், நாயமே நான் ஏதாவது தவறுதல் ஏதாவது செஞ்சுருந்தா நான் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு பாப்பா சொன்னாங்க, உங்களை நாங்கள் தவறு செய்ய விடமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கூடிய வார்த்தைகள் யார் இடத்துல இருந்து வரும்னு சொன்னால் புத்துக்குமார்களுக்கு தான் வரும். யாரும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம இந்த விஷயங்களை அவர்களை தவிர்த்து யாரும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியும், திண்டுக்கல்ல கலிஃபா அப்துஸ்ஸலாம் அலிமா அவங்கள பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட சமீப வாப்பநாயகம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய சகோதரர் அவருடைய மகனுக்கு
எங்களுடைய மகளை நாங்கள் திருமணம் செய்து கொடுப்போம். திருமணம் செய்து கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவர்கள் தான் எங்களுக்கு அப்புறம் குத்துப் ஜமான் அப்படின்னு பாப்பநாயகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் யாசின் நாயகம் பிறக்கிறாங்க. அவங்க தான் நம்மளை பார்த்து செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. இப்படி பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது. பாப்பநாயகர்களோட இருக்காரு, இல்லைன்னா எங்களுக்கு மேலே அவங்க கராமத்தை காட்டக்கூடியவர். அதனால நாங்கள் என்ன செய்யறது, அவர் வந்து அமைதியாக இருக்காருன்னு நம்ம பாப்பநாயகம் சொன்னாங்க. அப்படி சில விஷயங்களை அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். பாப்பநாயகம் 2வது கந்தூரிக்கு பாப்பநாயகம் பரப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு யாசினாங்க வந்து ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்க, ரொம்ப புயலாக இருக்குது, காற்று அதிகமாக வீசுறதுனால போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டு திரும்பி யாசினாங்க திரும்பி அடுத்த நாள் வந்துருங்க. வந்துட்டு அங்கே கூட இருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாருங்களேன் காற்று எப்படி வீசுது, எவ்வளோ கடுமையாக இருக்குது, நாங்கள் கந்தூரிக்கு போகணுமே, போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பநாயகம் சொன்னாங்களாம், ஹக்கு எது கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கு தான் ஆகணும், அதை நம்ம மாற்றி எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டு திரும்பி சொன்னாங்க, அது போக்கில் நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த காற்றை பார்த்து சொன்னாங்களா, நீ அங்கிட்டு போயிருன்னு சொன்னாங்க. அந்த காற்றை அங்கிட்டு போகுது. அந்த அடுத்த நிமிஷம் அந்த ஃப்ளைட் ஏறி வாப்பனாங்க அடுத்த நாள் கந்தூரிக்கு வர்றாங்க. தொடர்ந்து அதனுடைய மலையில் பெய்து கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். அன்றைக்கி நைட்டு கொடி ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி எல்லாருமே அதனுடைய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம். இப்படி முத்துக்குமாரனுடைய வல்லமைகளை எவ்வளோ எடுத்து சொல்லலாம். இருந்தாலும் நேரத்துக்கு எதிரே என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.